வாரிசு அரசியலா இருந்தாலும் எப்படி நல்ல மாதிரியா நடத்தணும்ன்றது திமுகவை பார்த்து கத்துக்கோங்க, காங்கிரஸை பார்த்து கத்துக்கோங்கன்ற நானு. அங்க அப்பா அம்மா அச்சிக்கிறாங்களா? அப்பாவும் பையனை அச்சிக்கிறானா? அங்க அம்மாவும் பையனை அச்சிக்குதா? அண்ணன் தங்கச்சி அச்சிக்கிறாங்களா? யாரும் அச்சிக்க மாட்டாங்க. புதுசாகுது. ஏன்னா நம்ம மக்களுக்கு பணி செய்யணும், அதுதான் முக்கியம். நம்ம பெட்டி வாங்கி ரொப்புறதுக்காக சண்டை போடக்கூடாது. இப்போ மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, 50 வருஷம் பொது வாழ்க்கை, 50+ தான். அத்தனை வருஷமும் பொறுமையா வெயிட் பண்ணாரு. ஏன்? அப்பா இருக்காரு, அப்பா பாத்துப்பாரு. அப்பா காலத்துக்கு அப்புறமா வேணா நம்ம கஷ்டப்பட்டு சண்டை போட்டு முதலமைச்சர் ஆகலாம். அதுதான் புள்ள. அது புள்ள. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா தான் இருந்தாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தான் தலைவர் பொறுப்பே எடுக்கிறாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய முயற்சியால சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தன்னுடைய திறமையால எப்படியோ முதலமைச்சர் ஆனாரு. ஆனா இங்க நம்ம அப்பா உயிரோட இருக்கும் போதே சண்டை. அங்க பாருங்க, ஸ்டாலினுக்கு அப்புறமா உதயநிதி அமைதியா அப்பா என்ன சொல்றாரோ அந்த பேச்சை கேட்டு தன்னுடைய வேலை என்ன, கட்சிக்காரனை போய் பாக்குறாரு, கட்சிக்காரனை சந்திக்கிறாரு, இருக்கிற டைம்ல மக்களை போய் சந்திக்கிறாரு. மக்கள் கிட்ட அப்படி போகணும். அங்க உட்காந்து நீ இப்பயே உதயநிதி உட்காந்து ஸ்டாலின் சார் காலை வாரலாமா, ஸ்டாலினோட பதவி எடுக்கலாமா, எப்பா நீ சரியில்லப்பா எனக்கு முதலமைச்சர் சீட்டை கொடு, எப்பா நீ சரியில்லப்பா எனக்கு கட்சி தலைவர் சீட்டை கொடு அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதுதான் எப்படி இருக்கும்? ஆனா அங்க அப்படி நடக்காது. ஏன்னா அது மக்களுக்காக இயங்கும் ஒரு கட்சி. கட்டுப்பாடு. போஸ்டிங்ன்றது நெக்ஸ்ட்.